அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிக்கிழமை விஜய் சேதுபதி வரப்போறார். எப்பயுமே கமல் சார் இருக்கிற வரைக்கும்ல என்ன பேசுவார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பட்டியலிட்டு அந்த பட்டியலைப்படி அவர் வந்து பேசிட்டு இருப்பார். யார் யார் என்னென்ன பண்ணாங்க, யாருக்கு நெகட்டிவ் சொல்லணும், யாருக்கு பாசிட்டிவ் சொல்லணும், இப்படி எல்லாமே இருக்கும். ரெண்டு விதமான கலவையும் இருக்கும். ஆனால் இங்கே இந்த சீசனில் மட்டும்தான் யாருக்கு என்ன பேசணுமோ அதை பேசுறதை தாண்டி யாருக்கெல்லாம் என்ன பேசக்கூடாதோ அது எல்லாமே விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவாங்க. அதுவும் குறிப்பாக சில பேர் பாதிக்கப்படும் போது அதை ஒரு பெரிய மேட்டராக எடுத்து பேசுவார். அப்படியே நம்ம ஈஸியாக நம்மளால என்ன ஆயிடுச்சு கணிக்க முடிஞ்சிருச்சு, இவர் இதை பற்றி தாங்க பேச போறாரு அப்படின்ற மாதிரி நம்மளால கணிக்க முடிகிற அளவுக்கு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இந்த வாரத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிச்சது என்ன தெரியுமா? இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு போகும்பொழுது அங்கே பெண்கள் 11,000 ரூபாய் சம்பாரிச்சிருந்தாங்க. 11,000 ரூபாய் சம்பாதிச்ச பெண்கள் 12,000 சில்லறைக்கு வந்து ஷாப்பிங்கை பண்ணியிருந்தாங்க. அதில் எக்ஸ்ட்ரா இருந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஜாம் பாட்டில், 5 ஜாம் தெரில, 5 அதுக்கப்புறமா ஒரு 4 பீனட் பட்டர் பாட்டில். இந்த 4 பீனட் பட்டர் பாட்டில் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. 5 ஜாம் பாட்டில் 2 ஜாம் பாட்டில் வந்து ஜாக்லின் எடுத்திருக்காங்க, 2 வந்து அன்ஷிதா எடுத்திருக்காங்க, 1 வந்து நம்ம சாச்சனா அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. சாச்சனாவை அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. வேண்டாம், சாச்சனா போக வேண்டாம், வேற யாராச்சும் போகும், பெட்டர் ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சரிலாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடம் பிடிச்சி போச்சு. போனதுல இப்படி ஒரு குழப்பம். என்ன குழப்பம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சாச்சனா எடுக்கலை, ஆனால் சாச்சனா என்ன பண்ணலைன்னா நான் எடுத்திருக்கேன்றத சொல்லலை. சொல்லாததுனால ஜாம் பாட்டில் எடுக்கல போல அப்படின்னு ஜாக்லினும் வந்து எடுத்துருக்கிறாங்க, அன்ஷிதாவும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு வெளியில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க சாச்சனா மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அன்ஷிதா மூலமாக வைக்கப்பட்டது. என்னது, இவ வந்து ஒரு பிரெட்டுக்கே அவ்வளோ ஜாம் போட்டு சாப்பிட்றா, சாப்பாடு நீங்க ரொம்ப ரொம்ப அந்த அத்தியாவசிய பொருட்களை தாண்டி அனாவசியமாக பொருட்கள் எடுத்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பம் என்பது இருந்துச்சு சாச்சனா மேலே. ஸோ இது அன்ஷிதா ஒரு புகாராக எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சாச்சனா வந்து இந்த வாரம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக இந்த வாரம் நடந்த இந்த ராஜா ராணி டாஸ்கில் ராணியா இருந்த சாச்சனாவை துளி கூட ஒரு ஹேராக கூட செட்டப் பண்ணல. தூய தமிழில் சொன்னால் அது தப்பாக இருக்கும். ஏரா கூட செட்டப் பண்ணல, அப்படி போட்டு கலாய் சொந்த டீமில் இருக்கிறவங்களும் கலாய்ச்சி ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களாம் வச்சு செதுக்கிட்டாங்க. இப்படி இந்த வாரம் முழுக்க இந்த பொண்ணு வந்து இல்லாத கொடுமை அனுபவிச்சிச்சு. கொடுமைனா அந்த பொண்ணுக்கு தேவைதான், அது கொடுமைனா நான் கொடுமை ரொம்ப டார்ச்சர் அப்படி சொல்லலை, வச்சு செஞ்சுட்டாங்க, பங்கம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வாரமாக தான் சாச்சனாவுக்கு இருந்தது. சாச்சனா எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நம்ம போக தேவையில்லை, எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒருத்தவங்க ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் ஒரு கொந்தளிப்பு இருக்குல்ல, அதை கிளியராக நம்மளால் பார்க்க முடிஞ்சு சாச்சனா கிட்ட. அதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். இப்போ இந்த பொண்ணு அனுபவிச்சிருச்சு, இந்த வாரம் அந்த பொண்ணு தான் எவிக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது ஷூட்டிங் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் யார் எவிக்டட். ஈவினிங்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க, இருந்தாலும் நல்லது தான். அந்த டபுள் எவிக்ஷனுமே பெண்கள் அணியில இருந்து தான் போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாரத்தில் இதை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த டாஸ்க்ல வந்து டாஸ்கா விளையாடாம ஒரு மாதிரியான ஒரு வன்ம தாக்குதலை பெண்கள் மேல வச்சிருந்தாங்க ஆண்கள். இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து நேற்று அந்த அந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ரோஸ்ட் பண்ண சொன்னப்ப சௌந்தர்யாவை கொஞ்சம் ஓவராகவே ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் யாருக்குமே புரியல. அந்த ரோஸ்ட் ஆரம்பிச்சதே சௌந்தர்யா தான் எல்லா பசங்களும் நிற்க வச்சு அவங்கள வந்து தேவையில்லாமல் ரோஸ்ட் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கே சொல்லியிருந்தாங்க. நான் அப்படி அவங்கள ரோஸ்ட் பண்ணதான் அவங்க என்னை திருப்பி அங்கே சொல்லும்போது ஒழுங்காக சொல்லுவாங்க, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் சொன்னேன் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறை ரோஸ்ட் செஞ்சுட்டு வெளியில் வரும்போது சௌந்தர்யா சொன்ன வார்த்தை போரிங் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை ட்ரிகர் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து திருப்பி ரோஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு எல்லை கடந்து போயிடுச்சு. ஸோ இவன் ஜெஃப்ரி வந்து வாய்ஸ் வச்சு பண்ணுறது, விஷால் வந்து வாய்ஸை வச்சு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கேட்பாரா அப்படின்னு பார்த்தா அதை எதையுமே அவர் கேட்க போகிறது கிடையாது. வரும்பொழுதே விஜய் சேதுபதி என்ன தெரியுமா பண்ணுவார்? ஜாம் பாட்டிலோட தான் வருவார். ஜாம் பாட்டில் எடுத்துட்டு வந்து கலாய்க்க போறாரு பெண்களை, அதுவும் குறிப்பா அன்ஷிதா மற்றும் ஜாக்லினை.
ஏன்னா சாச்சனா மேல தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி காட்டணும்ல. சாச்சனாவை எந்த ஒரு விஷயத்துக்கும் இனிமே அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க. வேண்டாம் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் இந்த பொண்ணை எதுக்காச்சும் அனுப்பல அப்படின்னா இந்த பொண்ணு வந்து என்னை அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் ஒரு கம்ப்ளைண்டாக வைக்கிது. அதை விஜய் சேதுபதி கேட்டுட்டு அதை வந்து பயங்கரமாக போட்டு ஏன் அந்த பொண்ணை அனுப்ப மாட்டேறீங்க, விழா கமிட்டிக்குள்ள அது இது எதுவுமே தெரியாமல் பண்ணுறாரு. அதனாலே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா டாஸ்க்குக்கும் அந்த பொண்ணு அனுப்பிட்டாங்க. அந்த பொண்ணு போன எந்த டாஸ்க்கும் வந்து பெண்கள் ஜெயிக்கல. ஒன்று. இன்னொன்று வந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் அவங்க வந்து விழிப்பா இருக்காங்க. என்னன்னா வேண்டாம், நம்ம வந்து யோசிச்சு அனுப்புவோம், நம்ம டாஸ்க்கை ஜெயிக்கணும், தொடர்ந்து நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம், அதனால யாரு போனா கரெக்டா இருக்குமோ பழைய மாதிரி யாரு போனா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம அனுப்புவோம். இது பயங்கரமான ஒரு டிபேட்டா போச்சு. ஜாக்லின்லாம் கேட்குறாங்க, நீ கேட்குற எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்று அனுப்புறோம், எல்லாத்துக்குமே நீ போக தான் செய்யற, ஆனாலும் வந்து இந்த மாதிரி ஏன் நீ சொல்ற, உனக்கு அந்த மனசு வரமாட்டேங்குது. ஒருத்தவங்க நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்களோட வாய்ப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்கு கொடுக்குறாங்கன்னும் போது அதை ஏத்துக்கிற மனசு உனக்கு வரமாட்டேங்குது. அடுத்த முறை நீ இன்னொருத்தவங்க போட்டுன்னு சொல்லும் போது அதை நீ ஏத்துக்க மாட்டேற, அக்செப்ட் பண்ண மாட்டேற. அப்போ உனக்கு ஒருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நீ ஏன் இன்னொருத்தவங்களுக்கு பண்ண மாட்டேன்னு இப்ப நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. இதையெல்லாம் பேசுவார். ஏன் ஒருத்தவங்க டாஸ்க்கு விளையாடக்கூடாதா, ஏன் அவங்க போகக்கூடாதா, ஏன் அவங்க பண்ணக்கூடாதா, சாச்சனா போட்டியாளர் இல்லையா, அவங்க வந்து பேசக்கூடாதா, ஒரு ராணிக்கு மரியாதை கிடையாதா, இப்படின்னு பேசுவார். நிச்சயமா பேசுவார். அதுவும் அந்த பொண்ணு தான் எவிக்ட் ஆக போகுதுன்றது உறுதியாயிருச்சு அப்படின்னா பாய் சீம் செத்தாங்க. ஏன்னா அவங்க தானே டாஸ்க்ல போட்டு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணுது. ஆனா இந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுது அதை எதையுமே அவர் கேட்க போறது கிடையாது. பாருங்க, ஜாம் பாட்டிலோட வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருக்கும். ஏன்னா அது அத்தனையும் யாருக்கு பேக் ஃபயர் ஆகும், சேதுபதி அவர்களுக்கு தான். இப்படி நீங்க ஒரு முட்டு கொடுக்கணுமா என்ன, ஏன் சொல்லுங்க, இல்லை ஜாம் பாட்டில் அனுப்பி விட்டுருவீங்களா வீட்டுக்கு? ஆனா அதை வச்சு கலாய்ப்பாருங்க, நல்லா தெரியுது. சௌந்தர்யாவை இவங்க சாச்சனாவை கலாய்க்க போறது கிடையாது, மீதி 2 பேரை கலாய்க்க போறாரு, பெண்கள் அணியை கலாய்க்க போறாரு, முக்கியமா அன்சிதாவை கலாய்க்க போறாரு. ஒரு பிரெட்டில் வந்து அவ்வளோ ஜாம் தடவி சாப்பிட்றாங்க நீங்கள் சொல்கிறீங்க தானே, ஆமாம் தானே, அப்புறம் ஏன் அதை வந்து நீங்கள் அந்த டைமில் ஏன் சாச்சனா கிட்ட சொல்லலை தானே, ஆமாம் தானே, ஏன் சொல்லலை, அப்போ அது தப்பு தானே, ஆமாம் தானே, இப்படி தான் போகுது. அண்ட் இன்னொரு மேட்ரு, மஞ்சரி அவர்களுடைய அந்த பேட்ச் பறிக்கும் பொழுது சாச்சனா வாண்டடாக வந்து பேட்சை எடுக்கணும்னு பறிக்கும் பொழுது எல்லாரும் அதை தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா, அதையும் பேசுவார். அதில் என்ன தரமா பேசுவார், கேட்பார். கேப்டன்ஷிப்பை பற்றி பேசும் பொழுது நிச்சயமா இந்த பேச்சு வரும். மஞ்சரி அவர்களோட பேட்ச் வந்து பறிக்கப்படும் பொழுது என்ன நடந்தது, மஞ்சரி எழுதுவாங்க, சார் நான் சொல்றேன் சார் அப்படின்னு எழுதுவாங்க. சாச்சனா ஒரு பக்கம் எழுதுவாங்க, சரி இல்லை சார் நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுவாங்க. மஞ்சரி நீங்க இருங்க, சாச்சனா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சாச்சனா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இவங்க எனக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க சார், அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவங்களே வந்து அதையும் செஞ்சுக்கிறாங்க சார், எனக்கு அந்த பொறுப்பு செய்யறதுக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க சார், இதனால நான் பேட்ச் பறிக்க போனேன் சார், அதுக்கு எல்லாரும் என்னை வந்து திட்டுறாங்க சார், என்னை யாரும் விடலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் என்ன சொல்லுவாரு, சாச்சனா இருங்க மஞ்சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது மஞ்சரி வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, இருங்க மஞ்சரி நீங்க வந்து கேப்டன் தானே, ஆமா சார், சாச்சனா வந்து கிச்சன் இன்சார்ஜ் தானே, ஆமா சார், அவங்க ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றாங்க தானே, ஆமா சார், அப்போ நீங்க உள்ள போன தப்பு தானே, ஆமா சார், ஆமா தானே, ஆமா சார் தப்பு தான் சார், அப்போ சாச்சனா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சிருங்க சாச்சனா, இதுதாங்க நடக்க போகுது. என்ன இது வந்து போன சீசன்ல வந்து கமலஹாசன் மாயான்னு போன மாதிரி இந்த சீசன்ல அப்பா பொண்ணு மகாராஜா மகாராணி சாச்சனா விஜய் சேதுபதினு போயிட்டு இருந்தா இதை பாக்குறதா வேணாமா? பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணோம், என்ன அட்வைஸ் பண்ணோம், டாஸ்க்கை நீங்க ரொம்ப மோசமா ஆடுறீங்கம்மா, கொஞ்சம் ஒழுங்கா ஆடுங்கம்மா, ஆடி ஜெயிக்கிறத பாருங்கம்மா, வாரம் தோத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம ஒரு பிளானிங்கும் இல்லாம ரொம்ப மொக்கையா பண்ணிட்டு இருக்கீங்க, இதையெல்லாம் சொல்லணும்ல. ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டாப்ல. அவருக்கு பிரச்சனையா அந்த ஜாம்பாட்டில் சாச்சனாவை சொன்னது, மஞ்சரியோடைய பேட்ச் மேட்டர்ல சாச்சனாவை சொன்னது, ராணியா சாச்சனா உட்கார்ந்துருக்கும் போது அந்த ராணிக்கு மரியாதை இல்லாம கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம ஆண்கள் வந்து போட்டு கலாச்சது. முக்கியமா ஜெஃப்ரிலாம் வாங்குவாருன்னு நினைக்கிறேன், வாங்குவார் கண்டிப்பா வாங்குவாரு. இதான் இன்னைக்கு நடக்க போகுதுன்றது ப்ரெடிக்ட் பண்றேன் நான். அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைனா ஓகே பரவாயில்ல. அதை தாண்டி இல்லைங்க உண்மையாகவே சாச்சனாவெல்லாம் வச்சு செய்கிறாரு, சாச்சனாவுடைய தவறுகள்லாம் நான் கேட்குறாருன்னா சந்தோஷம். ஆனால் ஜாம்பாட்டிலோட மட்டும் அவர் வந்தாரோ இல்லை ஜாம்பாட்டில் பற்றி அவர் பேசினாரோ நடக்க போகிற விளைவுகளுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அதை வந்து இப்போ நம்ம சொல்லிக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கொண்டு சந்திக்கிறேன். சுவாரஸ்யமாக நிறையா நடந்திருக்குங்க, பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.